பொதுவாவே நாமெல்லாம் காட்டு பக்கம்லாம் போறோம்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போணும். ஏன்னு சொன்னா, பல மர்மங்கள் அங்கலாம் அடங்கியிருக்கும். குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, நமக்கு தெரியாத விஷம் அடங்கிய பல தாவரங்களா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம காட்டு பக்கம் பயணிக்கணும்னு சொன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, இந்த ஒரு ஐயா காட்டு பக்கம் ஆடு மேய்க்கிறதுக்காக போனதுல, ஆடு ஆடு போகுது, வேறு இடத்துக்கு போகுது, வேறு ஒரு வளவுக்கு போகுது. அந்த ஆட்டை மறைக்கிறதுக்கு ஓடி போய் பாஞ்சினா அந்த அங்க இருக்கிற ஒரு விஷக்கள்ளி வந்து குத்தினதால அடியோட எனக்கு தெரிஞ்சுது முள் அடித்து போடுது. 3 வருஷமா தன்னோட கால் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இந்த ஒரு ஐயா. கட்டிய மனைவி அன்றைக்கு தெருவில் விட்ட மாதிரி தெரியல, அடி செல்வாக்கா வச்சிருந்தேன். இன்றைக்கு என் மனைவி இன்றைக்கு கையேந்திராளி ஏன் எந்த நிலை மேலான சரியா இவர் இப்போ எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மட்டக்களப்புல விளாவட்டுவான் அப்படிங்கிற ஒரு கிராம பகுதியில தான் இருக்கிறார். தனக்கு இருக்கிற இந்த ஒரு நோயால தான் அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சிக்கிறதாகவும் நம்மகிட்ட அவர் சொல்லியிருந்தார். அண்ட் இதை தாண்டி பயங்கரமான பல விஷயங்களை நம்மகிட்ட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயங்களை இன்னைக்கு நீங்க இந்த ஒரு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆடு கொஞ்சம் மேய்ச்சிருக்கிறேன், அதை மேய்ச்சிட்டு போகக்குள்ள அந்த கல்லியன் முள்ளு இதில் அடிக்கிட்ட அப்படிங்க காரணம் புத்தூஞ்சி ஜாகுவோம்ன்ற முடிவும் எடுத்துட்டு ஒரு நாள் போனேன். நின்ற விருப்பத்துக்கு அவளத்துக்கு போய் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் அவ விட்டு போட்டு நாம் இப்படி போகிறேன் யோசிச்சேன். திரும்ப வந்து இந்த மாதிரி கவரும் எடுத்துனேன் கையில். உங்களுக்கு தெரியாம ஒரு தற்கொலைக்கெல்லாம் முயற்சி செய்திருக்காரு. 70 வயதில் நாம் போய் கால் வெட்டிட்டு வந்து இருக்கணுமா? இதுதான் நின்ற முடியும். 70 வயதுக்கு பிறகு கால் வெட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மகன். இதை விட சாகிறது நல்லது. உழைச்சி தின்ற கை இப்போ கையேந்துதுண்டா அது உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் கையேந்தும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரைட், ஓகே. ஐயாவோட வளவு அவங்க இப்போ இருக்கிற மாளிகை, அதாவது வீடு இதுதான். நடந்தது ஐயாவுக்கு. வணக்கம் ஐயா, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுமாரிங்க தம்பி. என்ன நடந்தது? இதில் கள்ளிய முள் அடித்தவனே ஒரு ஆடு கொஞ்சம் மேய்ச்சிருந்தான். அதை மேய்ச்சிட்டு போகக்குள்ள அந்த கள்ளியன் முள் இதில் அடிக்கிட்டு அப்படிங்க காலில் முள்ளு குத்துன உடனே ஒரு துண்டு முறிஞ்சு வச்சு ஒரு துண்டை இழுத்து எடுத்தேன். ஒரு 3 நாத்து அங்கே போனோம் ஆஸ்பத்திரிக்கு. அவங்க போன உடனே புல்லாக பிடிச்சி அப்படி சதையெல்லாம் பட்டி விட்டுட்டாங்க. அந்த முள்ளு கடும்பிச்சாமோ? என்ன முள்ளு? கள்ளிய முள். கள்ளியண்டி சொல்கிறது கள்ளி மரம். மரம் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ஒரு மாதம் வச்சிருந்தாங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் வச்சிருந்தோடு பிறகு நாங்கள் வந்து மருந்து காட்டுங்க என்று சொன்னாங்க. பிறகு போய் நான் போய் காட்டி வந்தேன். அவங்கள மாற்ற இல்லாமல் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு மெனக்கட்டு பார்த்தேன். ரொம்ப 6 இல்லை மரம் நம்ம வந்து இங்கேயே கிடந்தாமனே. நான் கிடக்க மாதிரி கிடந்தேன். எவ்வளோ காலம்? 3 வருஷம். 3 வருஷம் அப்படி இருக்கிறீங்க? அந்த இந்த என்ன ஒரு வருஷத்துக்கு மருந்து செஞ்சிருக்கோம். அது ஏன்னு கேட்க இல்லை. இப்போ வரைக்கும் இப்படியா இருக்கேன்னு நடக்கல ஐயா? கொஞ்சம் மெல்ல நடப்பேன். கடுமையாக போயெல்லாம். இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் இருக்கிறீங்க? பாப்போம் இருக்கலாம். அதான் பார்க்குறேன் இந்த வகையில் எப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ காலமாக இப்போ இருக்கிறீங்க இங்கே? இல்லை நாங்கள் ஒரு 15-20 எத்தனை பிள்ளை இல்லை? பொம்பளை உண்டு ஆணுண்டு. அவர் பத்திரக்கடையில் கல்யாணம் முடிச்சிக்காரு. அவர் இங்கே இருந்தவர். பிறகு தொழில் போட்டு போனவர். அவர் சைக்கிள் விட மாட்டார். கொஞ்சம் வந்து பார்த்து போவார். தாரத்துக்கும் வசதி குறவு. இன்னும் வரம்புல வாழ்க்கை என்ன வாரம் மகளும் பார்க்கணும். மகளுக்கு 2 பொம்பளை பிள்ளை பள்ளி அடிக்கணும். அவருக்கும் கொஞ்சம் காலையில் பாதம் சம்பள காசும் இந்த ஜிஆர் காசு 4000 ரூபா தராங்க. சம்பள காசு நீ பாராக அவர் சொந்தக்காரு 15 கையில் வச்சு கொடுப்பேன். நாங்கள் காலம் போகுது. அப்படி ஒன்று நடத்துறீங்க?
3 வருஷமா அப்படி தான் போய் கொண்டிருக்கு. 3 வருஷத்துக்கு அப்போ அந்த ஆடெல்லாமங்க ஆடு பார்க்கலாம். நான் தான் பார்க்கணும், அவரையும் பார்க்கணும், ஆட்டையும் பார்க்கணுமே. அதுக்காக வைத்து போட்டோம். வித்தண்டா கொஞ்சம் செத்து போயிட்டு. எங்கே வச்சு இந்த அது ஆட்டுக்கு? அங்கே சேனரிக்கு உச்ச முனையில். உச்சமணி பேரெல்லாம் இங்கே புதுசு புதுசாக இருக்கும். உச்சமணி அது இது என்ன இது கிச்சன்? அது சமையல் அறையாது? சமையல் அறை. காட்டு அன்னைக்கு சோறு மட்டும் போய் சமைச்சிட்டீங்க போல. கிச்சன் சின்ன ஒரு குடிச்சேன்னு. இந்த சின்னல வந்து இந்த கோயில் கட்டி விளையாடுவோம் தெரியுமா? அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்ப கறி ஒன்றும் சமைக்கலன்னு அப்ப கறிக்கு என்ன செய்றீங்க? என்னையா வீடு விரும்பும் வழியே என்ன நானே எங்கே திடீர் என்ன சாப்பிட்றேன். மகள் இருக்கு அந்த மாதிரி தாரவன் மகள்கிட்டவனே நான் சொல்கிறதுக்கு என்ன 2 பொம்பளை பிள்ளைகள் மணி. அந்த பொம்பளை பிள்ளைகளை படிப்பிச்சு அதுகளுக்கு அதில் கொண்டு நடத்துறது அவங்கள உழைப்பு அப்படி இல்லை. அவங்களும் கஷ்டப்படுற ஆக்கள் தான். ஏன்னா அவங்க ஆற்று தொழில் 2 செய்வாங்க. அது ஒரு நாளைக்கு கிட்டும், ஒரு நாளைக்கு கிட்டாது. அந்த மீனை கொண்டு மீனை வாங்கிட்டு போகிறேன். அதை கொண்டு விற்கலாண்டு வருவாங்க சில நேரம். அப்படி இருக்கக்குள்ள இன்றைக்கு ஒன்று ஓயல் படிக்கிறதுக்கு ஒன்று ஏல் படிக்க அப்படி இருக்குது. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு மேலே உடுப்பு வேணும், அதுகளுக்கு உரிய சாமான் வேணும். அவ்வளவு சாமானும் வாங்கி கொடுக்க அவரால் முடியாது. அப்படி இருக்கக்குள்ள என்னையும் பாருண்டா இப்படி மனையை பார்க்குறேன். எப்படி பாப்பா? ஆடெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை ஆடு வச்சிருந்தீங்க? ஆடு ஒரு 20-25 ஆடு வச்சிருந்தேன் நாமனே. அவ்வளோத்தையும் குறவு நான் நீங்கள் வாங்கி வச்சு நான் வாங்கி வச்சிருந்தவனே. அப்போ விட்டு போட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போக இவங்க போக மாட்டேன் தான் பார்க்கணும். அப்போ பார்த்துட்டு கூட ஆட்டுக்கு முழுக்க நோய் வந்துட்டு கொஞ்சம் ஆடு செத்துட்டு போனவா ஒரு 10-8 ஆடுன்னு 2 பிறகு விற்று விட்டு போட்டு பிறகு இந்த காலுக்காக நான் செலவழிச்சு கொண்டு நம்ம சாப்பாட்டுக்காக. அது என்னண்டா இந்த இப்போ வரைக்கும் அது சரியாகாம இருக்குன்னு சொல்லிக்கூடாது. பார்க்க கவலையாக கிடக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா பாருங்க குத்தி. அது அந்த பைக் ஆக்சிடென்ட் பட்டாலே 1 வருஷத்துக்குள்ளேயே கடமையை அழிஞ்சு போயிடும். கிரந்திய இல்ல சீனி விருத்தம் எதுவும் இருக்கு ஐயா? சீனி இல்லையா? அது கிரந்தியம் வந்து காது புறா கரைஞ்சி கிடந்து. கிரந்தியா இல்லை அதோட விஷமா? இல்ல கிரந்தி வந்த நேரத்தோட வந்து ஆதிபுடன் இந்த கிளீனுக்கு போய் அதோட சின்ன ஒரு சளிம்பு இருந்தது தானே, அதுல இருந்து முள்ளு குத்தி போட்டது. அது இன்ஃபெக்ஷன் ஆகி பெருசா இருந்துச்சு. அதுல விஷம் அந்த விஷயத்துல இருந்து அவுட்டு காட்டன். இல்ல இருக்கட்டும் பாப்போம். இப்போ வரைக்கும் காயமா தான் இருக்கு. ஆறால காய மாதிரி பாருங்க. அப்போ இது என்னடாப்பா, அது இறைச்சி சதமாயிருக்கு. முழுகையா இது கறிக்கடையில் இருக்கு இறைச்சிமா இருக்குன்னு. அப்போ கோழி உரிச்சோன்னு எப்படி இருக்கு மாதிரி இருக்கு. இது 3 வருஷமா இப்படி வச்சுட்டு இருக்கோம். ஐயோ செய்ய மருந்து இல்லையே. அதில் இப்போ இந்த காயத்தில் அவரே மருந்து அதாவது என்னன்னு சொன்னா அப்படி கிட்ட வேண்டா என்னன்னு சொன்னா இப்போ காயம் நம்மள ஆறுன மாதிரி இப்படி மேலே எதுவும் செதில் மாதிரி பிடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஒன்றுமே இல்லை. அப்படி பச்சை காயம் மாதிரி உடனே தோலை வெட்டி விட்ட மாதிரி இருக்கு. வெட்டி விட்டமா இப்போ வெட்டுப்பட்ட காயம் மாதிரி மருந்து போட்டாலும் அந்த மாதிரி இருக்கையா வேற. அதுல எந்த மருந்து ஒரு கொண்டு பார்க்க இல்லையோ ஆயுர்வேதம்? ஆயுர்வேதம் போகலாமா? ஏன் போய் பார்க்கல ஆயுர்வேதம்? நான் போகல, என்னாலே போகலாம நான் கிடந்துட்டேன். ஏன்னா ஆயுர்வேதத்தில் சொன்ன சில நேரம் இந்த விஷத்து இதற்குரிய அதான் சொன்னேன். ஆயுர்வேதத்துக்கு அந்த விஷம் முள்ளு குத்துறது அதிகமாக பாதத்துக்கு அதுக்கு இதுக்கு தான் மருந்து தான் தோன்றிச்சாங்க. காயத்துக்கு அவங்க எனக்கு சொன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட வந்துட்டு நாட்டு வியாதிகளுக்கு, அதாவது எப்படி சொல்ற, கிராமப்புறங்களில் வந்துட்டு பாம்பு கடிச்சாலும் சரி, இல்லை வேற வேற சின்ன பூச்சிகள் குத்தினாலும் சரி, இல்லைன்னு சொன்னா சில விஷ முள்ளுகள் குத்தினாலும் சரி, வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இல்லாத ட்ரீட்மெண்ட்டு கூட வந்துட்டு நாட்டு வைத்தியங்கள்ல இருக்கும். அதாவது இந்த ஆயுர்வேதங்கள்ல வந்து இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்குன்றதுதான் தெரியாமல். ஐயோ கடவுளை, உண்மையில வந்து யாராச்சும் தெரிஞ்சா அப்படி ஒரு பிரச்சனை, இந்த விஷம் முள்ளு குத்தி அண்டு இப்படி காயமாக இருக்கிறத வந்து குணப்படுத்தக்கூடிய மாதிரி யாராச்சும் டாக்டர்ஸோ இல்லை யாரும் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணி விடுவோம். நாங்கள் அதை ஐயாவுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்குது. 3 வருஷமாயும் இப்போ ஒட்டுப்பட்ட காயம் மாதிரி தான் இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ இதோட நீங்கள் என்னென்று சமாளிக்கிறீங்களா? அதாவது இப்போ வேலை செய்கிற இது செய்கிற ஒன்றும் செய்கிறல்லையா? நான் அப்படி இருப்பேன். அந்த இதுக்குள்ளே போய் படுப்பேன். ராவையில் குளிக்கிறதெல்லாம் அவங்க செய்வாங்க. 3 வருஷமாக அப்படி இருக்கிறேன்டா அப்படியாம்மா? எங்கடா தெரிய பாப்பா, இதில் நோவுகள் இல்லையா? நோவுதாமே. நைட்டில் தூக்கமெல்லாம் வருமா? படுப்பேன். இந்த குளிக்க இது இந்த பெண்ணோட குளிக்க தான் அதில் போட்டுட்டேன்டா கொஞ்சம் நித்திர வரும். எறும்புகள் அப்படி தொல்லைகள்
அப்படி ஒன்று இல்லை, அப்படிதான். அப்படி இல்லை. கட்டில் அந்த நம்மட எலும்பு நடி எலும்பு ஓ. வெளியில கிடந்தது அவங்க ஆ. இப்ப மூடி கட்டுது சொல்கிறேன் ஒரு கதை மாதிரி. இது என்னன்னு சொன்னா மேல பைக் ஆக்சிடென்ட் அது இதெல்லாம் கால் வெட்டி போட்டெல்லாம் சொல்லி காலை வெட்டி விட்டாலே வந்துட்டு அதெல்லாம் வந்து புண்ணாரி எல்லாமே இது எஞ்சிரும். ஆனா இது 3 வருஷமா இப்படியே இருக்குன்னு சொன்னா பொதுவாக வந்து அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காயம் மாறாமல் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செக் பண்ணி சுகர் இல்லை உங்களுக்கு, இல்லைன்னு சொன்னாங்க. சுகர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரியிலே வந்தாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. உண்மையிலே வந்து இப்ப இது வந்துட்டு அந்த முள்ளோட விஷம் தானா இல்லைன்னு சொன்னா முள்ளோட விஷம் தான் சொல்றாங்க. சரி ஓகே. உண்மையாக வந்து ஒரு அந்த வீடையும் காட்டுவோம் மாமா. இதுவும் வந்து யார் ரெடி பண்ண? நீங்களா கட்டினீங்க இது? எவ்வளவு காலம் இது கட்டினது? 15 வருஷத்துக்கிட்ட வருது வர மாட்டி கட்டும் பக்கியா இருக்கு. கரண்ட் இல்லையோ? கரண்ட் இருக்கு. உன்னை செய்யல அது எனக்கு சின்ன இடம் தானே. இதுக்குள்ள தூங்குறீங்க? இதுக்குள்ள நித்திரம் எல்லாம் போறது? அவர் மட்டும்தான் படுப்பார். நான் பிள்ளைகளோட அங்க வீட்டில படுக்கிறேன். ஒரு மண்டாய் நான் வந்து பணிய படுப்பேன் நிறத்துல. அது வேண்டு ஆரம்பத்தில் வந்து இப்போ ஐயா வேலை செய்யக்குள்ள வந்து ஐயா உழைச்சலத்தையும் பார்த்து கொண்டு இருந்துக்குவேன். அதுக்கப்புறமா இப்போ எப்படி போய் கொண்டு இருக்கு இந்த 3 வருஷம்? பாருங்க 3 வருஷம் நான் ஆடை வித்தனாங்க. அதில் ஒரு 40,000க்கு வித்தா என் சாப்பிட்டு வந்தனாங்க. அவ்வளோட 40,000 வித்தனீங்க? ஓ 7 அம்பித்தனா அவ்வளோ சித்துக்கிட்டு மடப்பாவலுக்கு. எவ்வளோ ஆகுது 3 வருஷத்துக்கு முந்தி? ஓ 20 கிட்ட வச்சிருந்தேனா. அது மழை வர குட்டி போட்டு பாவனை குறவு ஊரையும் பார்க்கணும் நான் அதையும் பார்க்கணும் சித்துக்கு. அளவை வச்சிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அதை வச்சு சாப்பிட்டு வந்தேனா. மரம் அப்படி தான் இது காசிகள் வந்தால் சமத்தி காசி வந்து அது முடிஞ்சு இந்த 4,000 இது வேறு அது 600 தருவாங்க. இது சம்பள காசு களை போட்டு மகளுக்கு என்ன உதவிவாகும். இனி அவர் ஆக்கள் வந்தா அரி சாமானு ஐயாவுக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சு கொடுப்பீங்க இந்த காயமாக? காலத்தால் அவர்கிட்ட கேட்குறியாப்பா இன்னும் உனக்கு செஞ்சிடறேன் இந்த பிறக்கம்மா கூழ் காய்ச்சி தெரியா. இப்போ என்னமா இப்போ 3 வருஷமாக இப்படியே இந்த காயம் இருக்காது. 6வது இப்போ வந்த காயம் மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்க்கலாம் இருந்தது பார்க்கக்குள்ள வந்து. ஸோ அப்படியே நீங்கள் இன்னும் ட்ரை பண்ண இல்லை வழியில் உங்களுக்கு காட்டையில்? எனக்கு 7 வயது வாங்க வேறங்க நான் போய் பார்ப்பேன்டாலும் முந்தனாது கூட பொடியும் கூப்பிட்றோம் சொந்தக்கார பொடியும் கொண்டு போய் ஏலாம் கொஞ்சம் மனம் தானே. இப்போ கொஞ்சம் மன நாடி அவர் புறத்துக்காக செஞ்சுறாரு. இல்லை ஆனால் அப்படி இல்லை, பைக்கில் போகலாம் தானே. அவ்வளோ பெரிய இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கிளிகளுக்கெல்லாம் கொண்டு போய் வரேன். ஆஸ்பத்திரி யார் வந்து கூட்டிட்டு போகிறோம்? மகன் ஒருவன் அனுசிக்கிறேன் உங்களோட மகன்? இல்லை தங்கச்சிர அவன் தான் நல்லா கொண்டு போய் இந்த அவ்வளோ நாளைக்கும் 2 மாத்தையும் வச்சு பார்த்தேன். அவன் தான் கொஞ்சம் கொண்டு போய் கொண்டே வருவான். அவருடைய வேலைக்கு தார். சரி உண்மையிலே வந்து இப்போ எங்களை வந்து நீங்கள் கூப்பிடுறதுக்கு நான் நோக்கம் வந்து ஒன்று ஐயாட வருத்தத்தை சரியாக வருத்தணும்ன்றதோ இல்லை வந்து என்ன ஐயாட வருத்தத்தை பார்க்கத்தானும் தம்பி சொன்னான். நானும் கண் தெரியா எனக்கு 2 கண்ணு தெரியா வந்து ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். இந்த அடுத்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும். கண் தெரியாது? எத்தனை வயசுமா உங்களுக்கு? எனக்கு 63. ஐயா அவருக்கு 70. 60. இப்போ நிற்கிறேன் அவ்வளோ வக்கியாக இருக்குது. எனக்கு கண் தெரியாம ஒரு கண்ணை பண்ணிட்டேன். இந்த கண்ணு 11ஆம் மாதம் கண்ணை பண்ணணும். கஷ்டமாக தான் இருக்கு. என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் நீங்கள் சொல்லுங்க. சாப்பாடு விஷயம்தான் எல்லாத்துலேயும் கஷ்டம் தானே. இடம் இல்லை மக்கள் எப்படி போகிறேன் அங்கே போய் அவங்களுக்கு போகிற நேரம் என்ன கதைப்பாங்களா? சரி அது மக்கள் என்ன விடாங்க. அவங்களும் வசதி குறைஞ்சாங்க. 2 பேர் படிக்கணும். ஒரு ஆள் 7 எடுத்துட்டு ஒரு 7 எடுத்துட்டு. சரி அப்படி நீங்கள் பேச்சும் கவலைப்பட்டு அழுதுருக்கிறீங்களா? வந்து அழுதாம நினைக்கிறேன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சு சொல்கிறீங்க? பிரச்சனை இல்லை என்னென்ன இப்படிதான் தீரா இதெல்லாடி கொல்லும் என்னோட சில தரிசனம் நம்மளான கொல்லும். இப்போ அவருக்கு தீராக்கித்தா 7 அடி எப்படினாலும் என்ன நான் செய்யத்தானே வேணும். ஆகிறதுக்கு புத்தி வரும். இப்படி இருக்குது ஐயா. நான் அதாவது வருத்தத்தை சரிப்படுத்தி தாங்க அப்படி இல்லைண்டா ஏதாவது என்ன சொல்றேன்னு தெரியல. இப்போ 3 வருஷத்துக்கு கூடத்தான் வரும். 3 காய்ச்சல் மாறுபடி வைத்து மழை பகலுக்கெல்லாம் 3 ஆஸ்பத்திரி பாட்டில் வச்சிருந்தேன். 3 வருஷத்துக்கு கூட வைத்து இந்த காய்ச்சல் வந்தா சரியா 4 வருஷம் ஆகுது. இந்த காய்ச்சல் வந்து 4 வருஷம் ஆகுது. மழை பகலுக்கெல்லாம் தோஞ்சி நான் கடாச்சதி போவேன் ஆஸ்பத்திரிக்கு மருந்து சாப்பாடு ஒன்று முடியும் முள்ளடிக்கிறது முந்தின அப்படி. ஓ அவர் சேனக்காரர் எனக்கு. அவர் பாவக்கொடி நாட்டுவார், புடலங்கொடி நாட்டுவார், எல்லா தொழிலும் செய்வார். சரி அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படி இந்த கச்சா நாட்டுவார், மையர் ஓடுவார். அது தொழில் தாங்கிற காலம்.
அத்தொழில் செய்யறது அது இந்த வீடு கட்டி கொடுத்த மகளுக்கு ஆத்து தொழில் செஞ்சு நரிக்கு வீடு கட்டி கொடுத்து. அத்தொழில் செஞ்சு இந்த வீடு கட்டி கொடுத்தீங்க மகளுக்கு. உண்மையிலே நீங்க ஒரு நல்ல உழைப்பாளி தானே பேரு. நான் ஒரு பிள்ளைக்கு நான் எதுவும் கேட்கறதில்ல. ரெண்ட மூப்புக்கு இந்த தொழிலே நான் செய்து கொண்டு போவேன். அடுத்தவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அப்படி நல்லா இந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போவேன். நான் கட்டு வைத்தியம் செய்வேன், காயத்தை ஆற்றுவேன். என்ன ஆத்தையெல்லாம் ரெண்டு எல்லாத்தையும் அப்போ சொல்லுவாங்க, அது என்னவோ சொல்லுவாங்க, இப்போ ஒரு பரிய வைத்தியன் அவருக்கு மருந்து செய்யலாம். இல்லை அதான் நீங்கள் வந்து அது ஆயுர்வேத சம்மந்தமாக வந்து அதை நான் உண்மையில் நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் அதை சிந்திச்சு பார்க்கல. இப்போ அது ஆயுள் வைத்திய வேலைக்கு நான் போயிருக்கேன். வேறு வைத்தியம் இருக்குது, இந்த வாதம் அது இது இடுப்பிடிப்பு அது இது அப்படின்ட்டு போய் பாருங்க. என்ன முள்ளு குத்துனது தானே சம்டைம் வந்து அதுக்கு மருந்தாத்துறதுக்கு இருக்கிறான். அப்படி அதான் நீங்கள் இப்படி உண்மையிலே வந்து உழைச்சி வந்து அது தொழில் செஞ்சு இந்த வீடை கட்டியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ பண்ணிடுறீங்க. நான் உண்மையிலே நல்லா தான் இருந்தவனே. அந்த இப்போ கொஞ்ச காலமாக நான் விழுந்தேனா தான் முள் இருக்குன்னு தெரியாமல நீங்கள் அதுக்குள்ள போனீங்க. ஓமையா இப்போ ஆடு போகுது, வேறு இடத்துக்கு போகுது, வேறு பலவுக்கு போகுது. அந்த ஆட்டை மறைக்கிறதுக்கு ஓடி போய் பாஞ்சுன்னா அந்த அந்த தென்னை மரத்துக்கு கிட்ட இருந்த இது படர்ந்து திருந்துச்சு. நான் அதை கவனிக்கல. அடியோட எனக்கு தெரிஞ்சுது முள் அடித்து போட்டுது. பாஞ்சு தான் போனேன். அதை ஆட்டை மறைச்சிட்டு நான் வீட்டை அந்த அங்கே சேனைக்கு போகிறதுக்கு போய்க்கொண்டு முள் அடிச்சதுனாலே உங்களுக்கு இது வந்து 3ஆம் நாத்து கட்டி போட்டு 3ஆம் நாத்து. அப்போ நீங்கள் சாதாரணமாக தான் நினைச்சினீங்களா? சாதாரணமாக தான் அந்த முள்ளை சாதாரணமாக நினைச்சேன். ஆனால் புறவு தான் எனக்கு ஒரு விஷயம் விளங்கிது. கட்டு கையா இதில் ஒரு கட்டு, இதில் ஒரு கட்டு இப்படி நீட்டில் 3 கட்டு கட்டிட்டு ஒவ்வொரு கட்டு பல கட்டிக்கும். அதை உடனே 3ஆம் நாத்து ஒரு கட்டு படிச்சிட்டு அப்போ படத்தை வந்த ஆக்களின் இந்த வந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்து நின்று சொல்லிகள், அப்பாவை வச்சுருந்த நேரம் கொண்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு. உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு என்ன கொண்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க நாளைக்கு ஆப்ரேஷன், உடுப்பெல்லாம் போடண்டாங்க. மரா போட்டேன், ஆப்ரேஷன் செய்து கொண்டு போட்டுட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்கு. ஐயோ கட்ட முடியாது. அந்த ஐயாட்ட உண்மையில வந்து காட்டையில் அது வீடியோவில் காட்டுனா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த ஐயாட்ட கேட்டேன் நான், ஐயா எனக்கு வேறு மருந்துகள் போட்டு ஆற்றியலாதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் தரையில்லாது மருந்து. ஏதாவது மருந்து இப்போ போட்டு கட்டுறதை விட அதை விட போரான மருந்துகள் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார் அப்படி தரையில்லாது நான் சொன்னார். ஏன்னா இதுக்கு தரையிலான்றாரு. இந்த 3 வருஷம் அப்படி இருக்குன்னா அந்த மருந்து பார்க்கலாம். ஐயாவோட தேர்ந்து போட்டு நான் அதோடைய நான் அங்கே போகிறத கொஞ்சம் குறைச்சேன்னா அதான் எனக்கு மனவேதனை ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு பின்னாலே அவங்களோட சொல்லுக்கே ஆடி இருக்கேன். சரி, நீங்கள் இப்படி ஓடி உழைச்சி நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நீங்களாக தான் உழைச்சி ஆடெல்லாம் வாங்கணும், எல்லாம் செஞ்சீங்க. வெண்டைக்கு நீங்கள் வந்து கதையில் இருந்துட்டு இன்னொரு ஆட்கள்கிட்ட கையெழுந்த ஆயிட்டு அடுத்தவர் நடந்து போகிற நேரம் ஒரு ஆசை வருது தம்பி, எனக்கு நடக்க வசதி இல்லையே, அந்த ஆசை வருது. அந்த ஆசையை பூர்த்தி செய்யலாம் இருக்கனால அவங்கள பார்த்தா கவலையாக இருக்கு. சைக்கிள் வச்சுருந்தேன், அதை கொண்டு ஓடி பார்த்தேன், அது ஓடையெல்லாம் இனி அதை விட்டு தனியா. ஐயா இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சரிப்படுத்தலாம்னு ஜோசிங்க, சரிப்படுத்தலாம்னு செஞ்சுட்டு நினைச்சிட்டு அது வந்து இல்லை அந்த ஆயுர்வேத மருத்துவம் இல்லை மற்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய உங்களுக்கு சுகரும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்போ கண்டிப்பாக இதை ஆத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்லி தெரியுது. அது சரி, அது வந்து எனக்கு கட்டிய கடவுக்கும் எனக்கு இடம் தெரியல. அது அந்த இடங்களில் எனக்கு தெரியுமா இருந்தால் நான் கொஞ்சம் போய் முயற்சி பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் இப்போ இப்படி இருந்துட்டு நீங்கள் சொன்னீங்க மற்றவங்களை பார்க்க கவலையாக இருக்குது, நம்ம வந்து காசு இல்லைன்னு சொல்லக்குள்ள வந்து கவலையாக இருக்குன்னு சொல்லி, அப்போ அந்த நிலைமை வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? தண்ணி இருந்தாலும் தாங்க இல்லாத ஐயா, அது தாங்க இல்லாது. ஏனெண்டா உழைச்சி தின்ற கை இப்போ கையேந்துதுண்டா அது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நீங்கள் கையேந்தும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன யோசிப்பீங்க நீங்கள்? யோசிக்கலாம், மனதுக்கு தாங்கலாம். அழுது இருக்கிறீங்களா? இதே அழுதுவேன், நான் கூட இருந்து தனியாக அழுவேன். என்ன நினைச்சாலும் பாருமா, கட்டிய மனைவி இன்றைக்கு தெருவில் விட்ட மாதிரி இருக்கின்றனில்ல, அடி செல்வாக்கா வச்சிருந்தேன். இன்றைக்கு என் மனைவி இன்றைக்கு கையேந்திராளே, ஏன் எந்த நிலை மேலானே? இல்லாட்டி அவள் உழைச்சி தரக்கூடிய ஆள் இல்லை, அவள் உழைப்பு தெரியாது.
எந்த தொழிலும் செய்ய மாட்டாவும். நான் எந்த உழைப்பை தான் நம்பியிருந்தவன். இன்றைக்கு இந்த அவன் இன்றைக்கு கையேந்தி அரைக்கொத்து காக்கொத்து அரைத்தையும் வாங்கி ஆக்கி சாப்பிட எனக்கு தரக்குள்ள நான் எப்படி மணி தாங்க முடியும் இல்லையா பாப்பா? அவங்க சொல்லுவோம், நாங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் இப்படி இல்லைன்னு தாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூட உங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். அதுவும் பணக்கார வசதிக்காராக்கள் தர மாட்டாங்க. அவனி ஏழைகள்கிட்ட போனால் தான் நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். ஆனால் வசதிக்காராக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவனு அதான் உண்மை. கடைசி எப்போ நீங்கள் ஜோதிச்சு அழுது நீங்கள் அப்போ கவலைப்பட்டீங்க? இந்த முந்த நாள் மணி ஆக்கி போட்டோம் சோறு, ஒரு விளக்கத்தை காக்கத்தை ஆக்கி போட்டாவும் 2 பேரும் சாப்பிட கரை இல்லை. அப்போ காஜும் இல்லை, என்ன செய்வோம்னு உள்ளேட்டையும் வசதி இல்லை. அங்கேயும் போகல. 2 பேரும் ஆளுச்சு போட்டு சோத்து பானையை மூடி வச்சு போட்டு படுத்தேன். சாப்பிடுங்க. ஓ மை காட். அதுபோல் பல நாள் இருந்துச்சு. மகள் இருக்கும் கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் தான் இருந்தாலும் அம்மாவுக்கு அவங்க கொடுக்கலாமா மணி யோசிப்பாரு மணி. 4 பேர் வாழணும் மணி. உங்களை விட்டு வந்து பார்க்குறது பாப்பா ஏன்னா எதை சொல்ல மணி. அதுகிட்ட இருக்குமா இருந்தால் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை மணி. அந்த எங்கள்ட மருமகனுக்கு உழைப்பு அவ்வளவு திறமான உழைப்பு இல்லை. ஏன்னா அவரை குறையும் சொல்லலாது. ஆனால் அவர் இன்றைக்கு யார்கிட்டனா கூலிக்கு போவார், இல்லாட்டி இந்த மீனை கொண்டு போகணும். இன்றைக்கு கூலிக்கு போயிருக்காரு, டவுனுக்குள்ளே கூலிக்கு போயிருக்காரு. அப்போ அப்படிப்பட்டவங்களை நான் எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? அதான் எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, நீங்கள் உழைச்சி சாப்பிட்டீங்க. ஸோ நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு நீங்கள் இன்றைக்கு உங்களை கதையில் இருக்க வச்சுருக்கணும், உங்களோட மனம் அப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். அதைத்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன மனதில் நான் சொன்னேன், இனி சாகுறாமனே புத்தி புத்தூங்கி சாகுவோம்ன்ற முடிவும் எடுத்துட்டு ஒரு நாள் போனேன். இந்த விருப்பத்துக்கு அவளத்துக்கு போய் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் அவ விட்டு போட்டு நாம் இப்படி போகிறேன் யோசித்தேன். திரும்ப வந்து இந்த மணி கவரும் எடுத்துனேன் கையில். மகளோட போய் அவள் 20 அங்கே போயிடுவாவு. அங்கே படுக்க தனியாக எடுக்க. அப்போ எனக்கு வசதியான தூங்குறதுக்கு 2 வருது யோசிச்சேன். அது எனக்கு எடுக்கப்படாது மனே. ஆனால் எடுக்க வேண்டிய வருது. அதுக்கான 4 மணி இப்போ 10-15 நாள் சொன்னீங்க. அவங்க சொல்லலாம் மனே, நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் தெரியும் சொல்லல. அது ஏனண்டா உயிரை போகாட்ட போகிறான்டா, அது பில்லேண்டா மாத்தானே போகாட்டணும். யோசிச்சு பாருங்க. இப்போ வேற என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒரு முயற்சி எடுத்தீங்க, இன்னொரு முயற்சி, 2 முயற்சி எடுத்தீங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ 2 நாளும் அது மாதிரியே ஒரு முடிவு தான் போகிற. அப்படி இல்லையா? கையால் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது சரி மணி. கையால் இல்லாமல் இருக்கிறது வேறு விஷயம் மணி. இப்போ நரிக்கே கொடுத்தாலும் வட்டி போடுவாங்க. வட்டி போட்டு அவங்க இதை பொறிச்சு விட்டுருவாங்க. பொறிச்சு விட்ட உடனே அவருக்கு வேதனை தெரியாது. இப்போ நான் இப்போ யோசிக்கிறேன், 70 வயதில் நாம் போய் கால் வட்டிட்டு வந்து இருக்கணுமா? இதுதான் என்ற முடிவு. 70 வயதுக்கு பிறகு கால் வட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மகன். இதை விட சாகிறது நல்லதான். இப்போ உங்களுக்கு 70 வயதாகிட்டு இதுக்கப்புறமா நான் கால் வட்டி நான் உழைக்க போக வேண்டிய ஆள் இல்லை. இனி என்ன உழைக்க போகிறேன்? இப்போ இவ்வளோ காலம் இந்த 3 வருஷம் நான் வெட்டணும்னு யோசிக்காங்க ஐயா. அதை சரிப்படுத்தலாம் நீங்கள் யோசிங்க. அப்படி நீங்கள் வந்து கூடுதலாக முயற்சி பண்ணல சரிப்படுத்தலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் திரும்ப போயிருக்கிறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில்? அவங்க சொல்லுவாங்க, என்ன இறையா ஆறுதல்லையான்னு சொல்லி மருந்து கட்டுவாங்க. அந்த சிவத்த மருந்து ஒன்று இதானி அதை ஊற்றிடுவாங்க, சீலையை போட்டு கட்டிடுவாங்க. ஓடி எல்லாம் என்ன சொல்லுவார்? இத்தனை வருஷமா ஆறாமல் இருக்குன்னு சொல்லி டாக்டர் குளிக்க தருவாங்க. மராணி குளிகையை கொண்டு நீங்கள் கேட்குறீங்களே டாக்டர் எவ்வளோ வருஷமா ஆறாமல் இருக்குது, இது என்ன இதை செய்யணும்னு சொல்லி டாக்டர் என்ன சொல்லுவார்? கேட்டேன் நான். என்ன அவர் சொல்வார், கொஞ்சம் காலம் பிடிக்கும்னு சொன்னார். அவர் டாக்டர் லண்டன். கொஞ்சம் காலம் பிடிக்கும்னா 3 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சொன்னார் இன்னொரு இது நோம்பலாக போய் ஆறிட்டு திரும்ப இந்த இருக்குது தானே, இந்த மேலுக்கு இருக்கிற மாதிரி ஆறிட்டு இப்போ திரும்ப வரும் கரையுதுயா. அப்படி வரும். இப்போ ஆறி போகும் திரும்பி அடுத்த நாளைக்கு அந்த தண்ணி ஓட்டம் இருக்குது தானே, அந்த தண்ணி ஓட்டம் என்ன இதுன்னா அதை கரைச்சி வருது. நான் ஒரு 3-4 நாளைக்கு எளிமை நடக்க இயலாது, படுக்கையில் இருப்பேன். ஒரு கொஞ்ச நாள் 2-3 நாள் ஆறி வரும். அப்படி தான் வருது. என்னென்னா இந்த பராக்கிரம் இருக்கல்வா, பராக்கிரம் அதில் நான் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் வேதனைக்காக.
அதை போட்டு தான் கட்டி கொள்கிறேன். அப்படி தேவையில் மட்டும் கட்டுவேன். பாலையில் இந்த மாதிரி அவுட்டுட்டு போட்டு. இப்போ இந்த காயம் வந்தால் இன்றைக்கி என்ன நிலைமை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? என்னென்ன இது வந்து செய்யலாம் இருக்கு? அது பழைய கஷ்டத்தை இருக்குமானே. இப்போ சாதாரணமாக சொல்ல போனால் சோறு இல்லை, உடுதுணி இல்லை, மரா திருப்பி ஒன்றுமே எங்கள்ட பொருளாதாரம் எங்கள்கிட்ட இல்லையாமே. நாங்கள் இப்போ 2 பேர் தான் மிச்சம். அந்த 2 பேரை உயிரும் எப்படி வாழணுமோன்றதான் எங்கள்ட தீர்மானம். உங்களோட மகன்கிட்ட ஏதாச்சும் மகன்கிட்ட இல்லை மகன். அவங்க கல்யாணம் முடிக்க நாங்கள் இங்கே இருந்தவங்க அப்புறம் அவனுக்கு தொழில் இல்லைன்னு போட்டு அவனும் அதிகமாக கூலி வேலை செய்கிறவர் தான். அப்படி போனவர் அங்கே வயல் காணி இருக்குதானே, அந்த கூலி வேலையில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதில் அவருக்கு வந்துக்க நமக்கு அவர் வரணுமென்று இல்லை, ஆனால் அவர் தரணுமென்றுமே நான் எதிர்பார்க்கலுமே. ஏனென்றால் அவரும் வசதி குறைஞ்சவர். வாகனம் ஓட மாட்டார், நடையெல்லாம் வருவார், போவார். அப்படி இல்லை, வாகனம் பிடிச்சி தான் வரணும். அப்படி எத்தனை வயது இப்போ அவருக்கு? அவருக்கு 36 வயது. 36. அதான் இம்மையில் இங்கே இருக்கிறவங்களோட பிரச்சனை என்ன சொல்லிச்சுன்னா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ஸோ அவங்களும் அவ்வளோ பெரிய தொழில் என்ன செய்ய மாட்டாங்க, கூலி தொழில் செஞ்சு நீ அவங்களுக்கு பிள்ளை வரணும், பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவங்களோட லைஃப்பில் போயிடுவாங்க. ஸோ ஆனால் பெற்றோர் நினைப்பாங்க பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பாங்க, அதாவது காசு இல்லாத நிலைமையில். ஸோ கூலி வேலையை செஞ்சு அன்றைக்கு அவங்க குடும்பத்தை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதான் உண்மை நிலைமை. இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் வந்து மகள் இருந்தாலும் ஸோ அவங்களுக்கும் கஷ்டம். அங்கே போய் நாங்கள் சாப்பாடு இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி அவங்களோட மனம் வந்து விடுவது இல்லை. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு இந்த வரதுக்கு முந்தி 3 வருஷத்துக்கு முதல்ல வந்து ஐயா தண்டவாடில் விளைச்சி இப்போ வீச்சு தொழிலாளர் வந்து இந்த வீடெல்லாம் கட்டிக்காரனுக்குள்ள வந்து ஒரு பெரிய விஷயம், என்ன லாபம் வராது. அது எவ்வளோ காலத்துக்கு முந்தி வீச்சு தொழில் செய்ய ஆரம்பிச்சு? நான் 40 வயதுலேருந்து துவங்கினேன். எத்தனை வயதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை ஆரம்பிச்சீங்க? நான் வந்து 16 வயதில் வயல் வேலை செஞ்சேன்னா, வயல் வேலை செஞ்சு முடிச்சு போட்டு அப்புறம் ஆற்று தொழிலை தனித்தொழில் சொல்லி ஆற்று தொழில் செஞ்சேன்னா, ஆற்று தொழில் செஞ்சு 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 என் வாழ்க்கையை நடத்தி பிள்ளைகளுக்கு பொருள் தேடி. எப்படி நீங்கள் அதை சேமித்து வச்சு? அது ஒரு சீட்டு மாதிரி ஒன்று போடுறேன் தம்பி. இப்போ இந்த கிராமத்தில் போடுவாங்க சீட்டு, அதை போட்டால் அதில் போடுவேன். போட்டால் அதில் வரும் காசு. வந்து இருந்தோடனே அந்த சீட்டு காயை எடுத்து அப்போ ஒரு காணி ஒன்று வாங்கன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். எங்களை அப்பாட காணி தான் அது. அவர் எனக்கு தர விரும்பாமல் வேறொரு ஆளுக்கு அந்த காணியை மாறிட்டார். 1,10,000 சொன்னவர். அந்த காணி இப்போ ரெண்டா 15-20 லட்சம் போகும், 30-40 லட்சம் போகும் 5 ஏக்கர் காணி. அப்போ அதை விட்டு போட்டு பார்த்து காசு வச்சுருந்தா நம்ம வாழ முடியாது, செலவழிச்சு போடுவோம். அந்த டக்கண்டு பிள்ளைக்கு வீட்டை கட்டுவோம், வீட்டை கட்டிவிட்டோம். அந்த அடிக்கு வீடு நீங்கள் போய் எதுக்க பார்க்க. எவ்வளோ காலத்துக்கு முந்தைய கட்டி? அது இப்போ கட்டி இந்த 17 18 எவ்வளோ முடிஞ்ச 17 வருஷத்துக்கு? அந்த நேரம் ஒரு 3 லட்சத்துக்குள்ளே அந்த வீடு முடிச்சு. ஏனெண்டா அந்த நேரத்தில் இந்த கல் ஜீமந்து எல்லாம் விலை குறைவு. அப்படி அந்த டைம். சரி, இப்போ நாங்கள் என்ன செஞ்சு தரணும் நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மனம் வருது தம்பி? எனக்கு சொல்லிக்க வாய் வருதில்லை. ஏன்டா நான் வாயால் கேட்டு வாங்கினவன் இல்லைன்னு சொல்கிறோம் கிட்ட. நீங்கள் என்ன உதவி எனக்கு செய்யணுமோ அதை உங்களால் செய்ய முடியுங்க. ஃபஸ்ட்டு இதை தானே சரிப்படுத்தணும். இதை சரிப்படுத்தணும் தான் நீங்கள் சரிப்படுத்தினா நான் தொழில் செய்வோம்மா. உண்மையாக வந்து முக்கியமாக இப்படி ஒரு பிரச்சனை, அதாவது இவ்வளோ காலத்துக்கு இந்த காயம் வந்து ஆறாமல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவரால் வந்து எப்படி குணப்படுத்தலாம், வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்குரிய டாக்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த எப்படி சொல்கிறேன் ஆயுர்வேத மருத்துவம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மருத்துவம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட நம்பரையும் வந்து அவங்களுடைய அட்ரஸையும் வந்து கொமாண்டில் வந்து சொல்லுவோம். நாங்கள் வந்து ஐயாவுக்கு வந்து அதை தெரியப்படுத்துகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன ஐயாவுக்கு செய்ய வந்தோமோ அதை இன்றைக்கி பண்ணி கொடுத்துருவோம். போவோம். சரிங்க. இப்போ அவரை கண்ணுங்கருத்துமா முழுக்க பார்த்துக்கொள்றது நீங்கள் தான். சரி, நீங்களே சொல்லுங்கள், இந்த ஒரு 3 வருஷமாக எப்படி இதெல்லாம் தாங்கி கொண்டு வாழ்கிறீங்க? தாங்கி வாழ்கிறோம். ஐட்டம்தான் அவரையும் பார்க்கணும். உங்களுக்கு தெரியாம ஒரு தற்கொலைக்கெல்லாம் முயற்சி செய்திருக்காரு தெரியுமா? நான் இரவையில வந்து பாக்குறேன், அங்க ஒரு மகளோட அவரு இதுல வருத்தத்துக்கு தாங்க எல்லாம் செஞ்சிருக்காரு, பாத்துருக்காரு. என்னிட்ட சொல்லல, இன்னைக்கு தான் சொல்றாரு உங்ககிட்ட. இவ்வளவு நாளைக்கு என்கிட்ட சொல்லல அவரு. ஸோ நீங்க இந்த 3 வருஷமா கண்ணுங்கருத்துமா இருந்தீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் பாருங்க, அவரை பெட்டரா பாருங்க. மழை பாகல தண்ணி எண்ணி எல்லாம் நல்லா தான் பார்த்து வரணும்.
ஓகே. அண்ட் வந்து நாங்களும் பார்க்குறோம். இன்னைக்கு இந்த அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோவில் யாராச்சும் கமெண்ட்ஸில் இவரோட இந்த நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் உங்கள்கிட்ட அறிவித்துருவோம். அண்ட் வந்துட்டு அதற்கான செலவை வந்து நீங்கள் போய் வரதா இருந்தாலும் கூட சரி, மற்ற மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு செலவு என்ன வந்து நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட கையில் ஒப்படைக்கிறோம். இதில் ஒரு தொகை பணம் இருக்குது. எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ இருக்குது? 3000. 3000மா? நல்லா என்னங்க? 5000 நான் 4000 10 20. எவ்வளோ இருக்குது? 40. அது பெரும் பண்ணுங்க. ஐயாட்ட கொடுங்க. ஐயா நீ பாருங்க எவ்வளோ இருக்குண்ணா பார்ப்போம். 3000 10 20. ஆ 30 நீங்கள் 40 சொல்லிட்டீங்க. பாத்தீங்களா? 3000 சொல்றீங்க, 40,000 சொல்றீங்க, 30,000 சொல்ல மாட்டேங்க. ரைட். ஓகேம்மா, இதை வச்சுக்கொண்டு மருத்துவ செலவுக்கு வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்க. அவனை வந்துட்டு சரியான கறிப்புளி வேண்டி சமைச்சு ஐயாவுக்கு கொடுங்க. அவன் வந்து இப்போ இந்த நோய்க்காக வேண்டி என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுலாம் இருக்கா? அவர்கிட்ட கேட்டு தான் சமைக்கிறேன். கிரந்திக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒன்று சமைச்சு கொடுக்குறேன். அப்போ என்னென்ன சாப்பாடு இப்போ கொடுக்குறீங்க? இப்ப இறைச்சி கேட்டாரண்டா, இறைச்சி வாங்கி ஆக்கி கொடுக்கலாம். என்ன பெரிய மீன்கள் என்ன கேட்டாரு. பாய்லர் இறைச்சி எல்லாம் கொடுக்கறது ஓகேவா காயத்துக்கு? அது அது தான் முக்கியமாக கேட்குறாரு. அது ஆகி கொடுக்கணும். அது கொடுத்தா கொஞ்சம் சோறுண்டாரு. மக்க எதன்டான கறி கொடுத்தா அந்த சாப்பாடு அப்படியே வெட்டைக்கு வருது. பூங்காலம் இதுல பாந்தி எடுக்கிறாரு. இந்த வாயில வச்சு ஆரம்பத்துல இருந்து ஒரு உடம்பு இப்படித்தானா? இல்ல இல்ல அவர் நல்லா தெளிஞ்சு நல்லா இருந்தது. 3 வருஷத்துக்கு காலால வழி சாப்பாடுன்றல இந்த காலத்துல என்ன ஒண்ணும் சாப்பிடல. இருந்து கொண்டு அப்படியா? 20 கிலோ வீசுறாண்டி என்ன சரி. சரிங்கம்மா, வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது கூட உங்களுக்கு சீவ்ஸில் இருக்கிற பாபுங்கள் அவங்களோட மனைவியோட பிறந்த நாளுக்காக வேண்டி தான் ஒருத்தக்க அனுப்பியிருந்தார். அதில் ஒரு 30,000 தான் ஐயாவோட மருத்துவ செலவுக்காக வேண்டி இதுக்காக வேண்டி உதவி பண்ணியிருந்தோம். நீங்கள் எதுவாக சொல்லுறா இருந்தாலும் வாங்கி சொல்லலாம். அவங்க தேவைக்கு நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு உதவி செஞ்ச நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோம். நன்றி இந்த நாளும் உங்களை நினைச்சு கொண்டே வாழ்வோம். ஓகே ஐயா, நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து காலை பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நீங்கள் இது வரைக்கும் இருந்ததை தாண்டி இனியும் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. அவர் என்ன சொன்னால் அவர் தற்கொலைக்கு வந்து முயற்சி செய்துன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால தான் தாங்கக்கூடிய வருத்தம் இல்லை தானே. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை தானே, 3 வருஷம் வேண்டாம் தாங்குவாங்க. அதுதானம்மா. ஸோ அதான் சொல்லணும்னா துயரங்கள் அந்த வழிகள் நிறைய பஸ்ஸில் ஏறையெல்லாம் தான் தம்பியாக்கள் மோட்டர் சைக்கிளை கொண்டு பாதுகாப்பாக கொண்டு வருவாங்க. ரைட். ஓகே. உண்மையில் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த பாபு அவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி அவங்களோட மனைவிக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து இவங்களோட காலை வந்துட்டு குணப்படுத்தக்கூடிய இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க வந்துட்டு எங்களோட வீடியோக்குள்ளே வந்துட்டு கமெண்டில் சொல்லிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு மேலதிகமான ஹெல்ப் ஏதாச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேல தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.